கைஸ் இந்த ட்ரெயினில் தான் கைஸ் இப்போ நம்ம போக போகிறோம். அழகாக இருக்குங்களா முருகனும் வேலும். என்ன ஒரு கொரோனாங்க, வீடியோ தாங்க ஒழுங்காக எடுக்கல. அதே மாதிரிங்க நம்மளுக்கு பெங்களூர் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு செட் ஆகலை. நம்ம கிராமத்துல இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே துணி தாங்க சீப் ரேட்டு துணி மட்டும்தான். சும்மா கைஸ் இது பார்த்தீங்கன்னா இது சிப்பேட்டு 3 எடுக்கிறேன், ஓகேவா? 100 ரூபா. கைஸ் இது பார்த்தீங்கன்னா இது சிப்பேட்டில் பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க, பேக்கெல்லாம் இருக்குது. என்ன வாங்குறோன்னு தெரியல, சும்மா விசிட் பண்ணிட்டு போகிறோமா இல்லை வாங்குவோமான்னு தெரியல. வாங்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் அப்படியே சிக்பேட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம ஸ்கூட்டி எடுத்தோம், ரெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா? அது அப்பயே கொண்டு போய் அடுத்த நாளே ஒன் டே தான் ரெண்ட் எடுத்துருந்தோம். அதை கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு நம்ம ரேப்பிடோ தாங்க புக் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து பார்த்து எங்கே போயிட்டுருக்கோம்னா டிமார்ட் போயிட்டுருக்கோம். வாங்க டிமார்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதோ டிமார்ட் வந்துட்டேங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான டோக்கன் வாங்கி நம்ம கொண்டு போகிற பொருளெல்லாம் லாக்கரில் வச்சுட்டு தாங்க உள்ளே என்ட்ரி ஆகணும். அது எந்த ஒரு காஸ்ட்யூம் இல்லை, ஃப்ரீ தான். உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு செக்ஷனே பார்த்திங்கன்னா துணி தாங்க. நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் நாம்ளும் ஒரு பை ஒன்று கரெக்டாக ஒன்று தூக்கிட்டு அதில் என்னுடைய சாக்ஸ் ஒன்று எடுத்தேன், அதை போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். அந்த பேக் பார்த்திங்கன்னா 400 ருபீஸு ஒர்த்துங்க. குவாலிட்டியாக இருக்குதுங்க. இங்கே டிமார்ட்டில் வாங்கிட்டு அடுத்து ரிட்டன் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ரிட்டன் ரூமுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பைக் இல்லைங்களா, பைக் இல்லாதனால நம்ம ரேப்பிட்டோ தான் புக் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். பைக் எடுத்துகிட்டு போய்க்கலாம், எடுத்துகிட்டு போகல. கடைசியாக ரூமுக்கு போயிட்டோம். வாங்க ரூம். கைஸ் ஃபைனலாக நம்ம பெங்களூரை ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு 2 டேஸ் கொஞ்சம் சின்ன இடத்துக்கு போயிட்டு கடைசி நாள் வீட்டுக்கு கிளம்புறோம். நான் பெங்களூர் சிம்பிளாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதிகமாக வீடியோ எடுக்க முடியலைங்க. பெங்களூரில் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம், ரஷ்ஷு. நாம் எங்கே செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துருந்தா அது செட் ஆகலைங்களா, அதனால் சின்ன கிளிப்ஸ் எடுத்திருப்பேன். அது எடுத்து வாய்ஸ் ஓவர் போடுவேன். அப்போ பாருங்கள், ஏதோ என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்புறோம். ட்ரெயினில் தான் வரணும். ட்ரெயினில் இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. நான் கண்டினியூ பண்ணுறேங்க. சரி வாங்க கைஸ், ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம், கிளம்புறோம். வாங்க. இன்னும் போனது இல்லைங்க, இப்போ தான் ட்ரெயினில் போகிறோம். வாங்க, அது எப்படி இதுன்னு பார்க்கலாம். அதையும் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பெங்களூரை பற்றி சிம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா, இங்கே எங்கே பார்த்து எல்லா பொருளுமே அட்டன் டைமில் சீக்கிரமாக கிடைக்குது. அது ஒன்று தான் பெனிஃபிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைகள் இங்கே இருக்கிற பூர்வமே எங்கே பார்த்தாலும் கடைகள் தான். எப்போ பார்த்தாலும் ரஷ்ஷாகவே இல்லைங்க. ஒரு 10 கிலோமீட்டரு வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. பைக் ரெண்ட் எடுத்துருந்தோம்ல, சுற்றுறதே எனக்கு வெறுத்து போயிட்டுங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் கூட இல்லைங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டிராஃபிக் வருது. அப்புறமா அதனால் சரியான டென்ஷனு. அதனால் பைக் அடுத்த நாள் விட்டோம். அடுத்து ரேப்பிட்டோ புக் பண்ணி 1 டே போனோம். பெங்களூர் நல்லா செலவாகுதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணது 3000 பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்த 2000 ஆச்சு. மொத்தமாக 5000 ஆச்சுங்க. எத்தனை நாளுக்குன்னு பாருங்கள், 3 டேஸ்க்கு. நல்லா இங்கே பெங்களூர் 4 டைம் வந்திருக்கேன். நான் 1 டேலேயே கிளம்பி போயிடுற மாதிரி தான் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணேன். ஒரு 3 or 3 டேஸ் நினைக்கிறேன். 3 டேஸ் ஸ்டே பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. என்னங்கிறது அத்தானே சொல்ல முடியும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்.
இங்கே வந்து துணி தாங்க சீப் ரேட்டு, சீப் ரேட்டு, சீப் ரேட்டு. துணி மட்டும்தான். சும்மா சட்டை இங்கே எடுக்கல. இந்த மாதிரி சட்டையெல்லாம் வரும் 200 rupees தான். இந்த சட்டை நம்ம ஊரில் எடுத்து இது 200 rupees தான். ஆனால் நம்ம ஊரில் இது வந்து 350 ரூபா 400 விற்கிறாங்க. இங்கே இங்கே 100 ரூபாய்க்கு எடுத்தாலும் 350 400 விற்கிறாங்க. பீஸு 80 ரூபா 7 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு வராங்க இங்கேருந்து. நம்ம ஊரில் வந்து அந்த 400 ரூபாய்க்கு 450 ரூபாய் விற்கிறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டே கிடைக்கிறது இங்கே ட்ரெஸ் மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி ஹோல்சேலில் எடுத்தால் இன்னும் கம்மியாக தராங்க. சட்டை 40 ரூபாய்க்கு தான் தராங்க. அத்தை எப்படி தான் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. அவன் இதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதே மாதிரிங்க நம்மளுக்கு வந்து பெங்களூரில் இருக்கிறது நம்மளுக்கு செட் ஆகலை. நம்ம வந்து கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்தோமா, அதனால் இந்த சிட்டி வாழ்க்கை கொஞ்சம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு 1 month ஸ்டே பண்ணி ஒரு 2 months இருந்தால் பழகிறோன்னு நினைக்கிறேன். யாருக்காக இருந்தாலும் சிட்டியில் இருந்துட்டு வில்லேஜ் வந்தால் அவங்களுக்கு வந்து வில்லேஜ் வாழ்க்கை பிடிக்காது. அதே வந்து நம்ம வந்து வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்தால் அதுவும் கொஞ்சம் நாளாகுங்க, அது செட் ஆகிறதுக்கு நாளாகும். மற்றபடி எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. சரி வாங்க போகலாம். போய் ட்ரெயின் வேறு 2:30 ட்ரெயின், இப்போ 12 o'clock ஆகுது. இன்னும் அப்போ போய் சேர்ந்தா தான் போய் சேர முடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரி வாங்க. அழகாக இருக்குங்களா முருகனும் வேலும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கேப் புக் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். கேப் புக் பண்ணி போயிட்டு அங்கே ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு போய் சேர்ந்துருப்போம். வாங்க காட்டுறேன். கைஸ், ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்ன சம்பவம் கட்டி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு கேப் புக் பண்ணி. அங்கே பார்த்தீங்கன்னா ரயில் அந்த ஸ்டேஷனுக்கு வராதுன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு தான் போகணுமா. அதனால் பக்கத்து ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ்லாம் இல்லை, டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக ஜிபே தான். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே பெங்களூர் ஃபுல்லாகவே டிராஃபிக்கே பாருங்கள். பஸ்ஸில் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கூட்டத்தில் நம்ம நின்றுட்டு தான் போயிட்டுருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகி ஒரு 2 hours உட்காந்துட்டு இருந்தோங்க. ட்ரெயின் வரும்னு பார்த்தேன். ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின், அதாவது பெட்ரோலாக டீசலாக ஏற்றிட்டு போகிற ட்ரெயினுங்க. அந்த ட்ரெயின் போச்சு, 2-3 ட்ரெயின் போச்சு. அந்த ட்ரெயினை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். கைஸ், இந்த ட்ரெயினில் தான் கைஸ் இப்போ நம்ம போகிறோம். எவ்வளோ ஒரு 2 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெயினுக்கு. காய்ஸ், ஃபைனலாக ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் கழுங்காமல் குழுங்காமல் போயிட்டுருக்குதுங்க. ட்ரெயினில் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு பில்டிங் காட்டுறேன். பில்டிங்கும் நல்லா இருந்துச்சு வியூவு, அதனால் வியூவை காட்டிகிட்டு இருக்கேன். பாரு மூத்தாக போகுது, குச்சி மாதிரி நிற்கிதுங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா இது படுத்துக்கிட்டு போகிறதில்ல, லக்கேஜ் வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போகலாம், படுத்துட்டுலாம் போகக்கூடாது. இது படுத்துட்டு போகிற ஸ்டேஜில் அது ஸ்லீப்பர் தான் படுத்துட்டு போகிறது. மேலே லக்கேஜ் வச்சுக்கலாம். ட்ரெயின் ஜெர்னி என்ஜாய் பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இங்கே பாருங்க. சொன்னால் நம்ப மாட்டிங்களா, சின்ன சின்ன பசங்க வடக்கன்ஸ் தான் எல்லாம். சின்ன சின்ன பசங்க தான் வந்து எல்லாமே வந்து உட்காந்துட்டு வரானுங்க, கொஞ்சம் கூட இது இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவரு. நீங்கள் ட்ரெயினில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோங்க. கிருஷ்ணகிரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்க்குறது விவசாயம் தாங்க. எங்கே பார்த்தாலும் விவசாயமாக தான் இருந்துச்சு. கிருஷ்ணகிரி அண்டு தருமபுரி சைட்லாம் பார்த்திங்கன்னா பூக்கள் தாங்க அதிகம். பூத்தோட்டம் தான் வந்து அதிகமாக இருக்குங்க. அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம ட்ரெயின் ஜெர்னி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த வியூவெலாம் பார்க்க. பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குதுன்னு.
இன்னொன்று புதுசாக ஒன்று பார்த்தேங்க. இப்ப நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோமா, ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காடு, ஒரு காட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதி பார்த்தீங்களா, ஃபுல்லாக லைட்டு. அது எதுக்குன்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சு, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைப்ரிட் பூங்களாம். அது ஒரு பூங்களாம். அந்த பூக்கு பகலில் வந்து வெளிச்சம் வருதுங்களா, நைட்டில் வந்து அது வெளிச்சத்துக்காக இந்த எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியுது பாருங்கள், எப்படி தெரியுது பாருங்க, பயங்கரமாக சூப்பராக இருக்குதுங்களா. ஆ அது வந்து ஹீட் அந்த எல்இடி பல்ப் போட்டால் கொஞ்சம் லைட் ஹீட்டாக வார்மாகுங்க பார்த்தீங்களா, அதுக்காக வந்து அது போடுறாங்களாம். அதனால தான் வந்து அந்த எல்இடி லைட்டு போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த தருமபுரி வந்து ரீச் ஆன உடனே காரப்பொரி வாங்கியிருந்தோம். அந்த காரப்பொரி 20 ரூபா தான். குவான்டிட்டி நிறையா இருந்துச்சுங்க. டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டு அப்படியே உட்காந்து ட்ரெயின். அதே மாதிரி ஃபேன்லாம் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுங்க. இப்போ பாரு சுவிட்சு போட்டாங்களா, மேலே பாரு சுற்றுங்க ஃபேன். எனக்கு ஆச்சரியம் போச்சு. ட்ரெயினில் ஒரு சில ட்ரெயினில் ஃபேன் ஃபெசிலிட்டி இருக்குதான், இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின், டெய்லி யூசேஜுக்கு வந்து எங்கள் அந்த உள்ளூர் மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறீங்க வரீங்களாம். ஃபேன்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சேலம் ரீச் பண்ணிட்டோம். அதுதான் இப்போ இறங்க போகிறோம். இறங்க போகிறோம். சரி, எல்லாம் 3 days பயங்கரமாக போச்சு. அடுத்த ஒரு புதிய விழாவில் சந்திக்கலாம் கைஸ். உங்களிலேருந்து விடைபெறுவது பிரகாஷ். பைங்க.